எப்பயுமே நம்ம எஃப்டிடிஹெச் பண்ணும்போது, இந்த எஃப்டிடிஹெச் ப்ராடக்ட்ல நம்ம பிரைஸ் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நீங்க பிரைஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து நமக்கு லைஃப் லாங் வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃப்டிடிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம அவங்க மாடியில இன்ஸ்டாலேஷன் பண்ணி வீட்டுக்குள்ள ஆர்எஃப் ஒயர்ல இந்த மாரி லென்த்தான ஆர்எஃப் ஒயர் போட்டு குடுத்துருந்தோம். ஏன்னா, அவங்க வீட்டுக்குள்ள எலி கடிச்சு வச்சுருது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால, மாடியிலேயே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுத்துட்டோம். இப்போ அந்த கஸ்டமர் வந்து வீட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம எஃப்டிடிஹெச் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்பவும் இந்த எஃப்டிடிஹெச்சோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நான் அந்த கஸ்டமர் எண்ட்ல இருந்த மாரியே அப்படியே குடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம குடுத்துருக்க ஆப்டிகல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -3. கஸ்டமர் எண்ட்லயுமே -3 தான் குடுத்துருந்தோம். இப்ப இதில நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு பவர் வந்து 63 வருது. எம்இஆர் வந்து 37.2 வருது. ஃபர்ஸ்ட் பேண்ட். லாஸ்ட் பேண்டையுமே செக் பண்ணிரலாம். பார்த்தீங்க அப்படின்னா, பவர் வந்து 60 வருது. எம்இஆர் வந்து 1 பாயிண்ட் கம்மியா வருது. ஆக்சுவலா நமக்கு இன்புட்டே லாஸ்ட் பேண்ட்ல 36 தான் வருதும். அப்படியே நமக்கு ரிசீவ் ஆகுது. நீங்க பிரைஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணி லோ குவாலிட்டி எஃப்டிடிஹெச்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி லைஃப் லாங் அது வராது. இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.